ஒன்றரை ஆண்டு காலமாக மனநோய்க்கான மருந்த நானோ இழப்பிட்டிருக்கேன். ஒன்றரை ஆண்டு காலமாக மனநோய்க்கான மருந்த நானும் சாப்பிட்டிருக்கேன். 10-15 ஊசிய மனநோய்க்கான ஊசிய நானும் போட்டுக்கிட்டேன். நோயில்லாம நோய்க்கான மருந்து உண்டா? அதனால உடம்புக்கு என்ன ஆகும் என்று எனக்கும் தெரியும். நோயில்லாம நோய்க்கான மருந்த உண்டா? அதனால உடம்புக்கு என்ன ஆகும் என்று எனக்கும் தெரியும். தெரிந்திருந்தும் உண்மை என்பதாலே தானே மனநோய்க்கான மருந்தை நானும் எடுத்துக்கொண்டேன். தெரிந்திருந்தும் உண்மை என்பதாலே தானே மனநோய்க்கான மருந்தை நானும் எடுத்துக்கொண்டேன். எதனால் மனிதனுக்கு மனநோய் வரும் என்பது எனக்கும் தெரியும். எதனால் மனிதனுக்கு மனநோய் வரும் என்பது எனக்கு தெரியும். அதிக பாசத்தின் இழப்பு, அதிக நம்பிக்கையின் இழப்பு, அதிக பக்தியின் இழப்பு, அதிக படிப்பின் இழப்பு, காதலின் தோல்வி, நம்பிக்கை துரோகம், அதிகமான போத, கஞ்சாபின் சரக்கு, இது எதனாலையும் எனக்கு மனநோய் வரல என்பது தான் உண்மை. இது எதனாலையும் எனக்கு மனநோய் வரல என்பது தான் உண்மை. பின்பு எப்படி நான் மனநோயாளி ஆனே என்பது எனக்கு தெரியல. பின்பு எப்படி நான் மனநோயாளி ஆனே என்பது தான் இங்கு எனக்கு தெரியல. 1.5 ஆண்டு காலமாக மனநோய்க்கான மருந்த நானும் சாப்பிட்டிருக்கேன். 10-15 ஊசிய மனநோய்க்கான ஊசிய நானும் போட்டுக்கிட்டேன்.